வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். நம்ம ஜாதக யோகங்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுல இப்ப நான் சொல்ல போற யோகங்கள் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான். இப்போ இந்த ஜாதகத்துல சந்திரனை வச்சு யோகங்கள் பார்த்தோம். அடுத்ததா கஜகேசரி யோகம் பார்த்தோம், சகட யோகம் பார்த்தோம், பஞ்சமகா புருஷ யோகம் பார்த்தோம். இந்த அதம யோகம், சமயோகம், வரிஷ்ட யோகம் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதம யோகம், சமயோகம், வரிஷ்ட யோகம் இது ஒரு ஜாதகத்துல எப்படி பார்க்கணும் அப்படின்னா, சூரியன் இருக்கக்கூடிய ராசி சரிங்களா, அந்த சூரியன் இருக்கக்கூடிய ராசிக்கு கேந்திர பாவங்கள்ல சந்திர பகவான் அமரும் பொழுது இந்த யோகங்கள் ஏற்படுது. இத 3 கேந்திரங்கள் பிரிச்சிருக்காங்க இல்லைங்களா. 1 4 7 10, 2 5 8 11, 3 6 9 12. இது லக்னத்துக்கு கிடையாது, சூரியன் இருக்கக்கூடிய ராசியிலிருந்து நீங்க கவுண்ட் பண்ணிக்கணும் சரிங்களா. அப்ப சூரியனுடைய ராசியிலிருந்து கேந்திர பாவங்களான 1 4 7 10ல சந்திரன் அமரும் பொழுது அத அதம யோகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அதம யோகம் அப்படிங்கிறது ஒரு நல்ல யோகமா அல்லது அசுப யோகமான்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாதிரியான அசுப யோகமும் நல்ல யோகமும் தான். அதாவது 50-50, பெருசா ஒன்றும் கிடையாது. ஆனா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஜாதகர் இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு பணம், பொருள், அந்தஸ்து, கீர்த்தி, புகழ், ஒரு நல்ல மனிதனாக சமுதாயத்துல வாழணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஒரு அடிப்படை தேவையா இருக்கும், ஆசையாகவும் இருக்கும். இந்த அதம யோகம் சூரியனுக்கு கேந்திர பாவங்கள்ல தான் சந்திரன் அமர்றாரு, அதை நம்ம நோட் பண்ணணும். அப்ப சூரியனுடைய கேந்திரம் நல்ல பாவம் தானே, அதுல அமரும் பொழுது ஜாதகருக்கு ஒரு அசுபம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே இருக்கும். அதை அனுபவிக்க முடியாத ஒரு தன்மை ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படின்னு மூல நூல்கள் குறிப்பிடுது. நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் மோர் தென் 50% ஒத்து போற மாதிரி தான் இருக்கு. பணம் இருக்கு, அவரால் பிடிச்சதை வாங்கி சாப்பிட முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா சுகர் இருக்கு. இந்த மாதிரி சில சங்கடங்கள் இருக்கு. ஆனா பணம் இருக்கு, கார் இருக்கு, வீடு இருக்கு, சொத்துகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த நிம்மதி, சந்தோஷம், சுகம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆராயும் பொழுது அதுல சில குறைபாடுகள் இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ அதவ யோகம் அப்படிங்கிறது சூரியனுக்கு கேந்திர பாவங்கள்ல, சூரியன் இருக்கக்கூடிய ராசிகள்ல இருந்து 1 4 7 10ல சந்திர பகவான் அமரும் பொழுது இந்த அதம யோகம் ஏற்படுது அப்படின்னு சொல்றாரு. ஆனா பராசரர் இதுல ஒரு ரூல் சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, சூரியன் இருக்கக்கூடிய ராசியிலிருந்து 7வது கேந்திரத்தில், அதாவது 7வது ராசியில் சந்திரன் அமரும் பொழுது அந்த ஜாதகருக்கு அதம யோகம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா சூரியன் இருக்கக்கூடிய ராசியிலிருந்து 7வது ராசியில சந்திரன் வரும்போது பௌர்ணமி அப்படிங்கிற நிலையை சந்திரன் அடையும். அப்போ முழு பிரகாசத்தினுடைய அளவை சந்திரன் எட்டியிருக்கும். அப்போ அந்த யோகம் ஜாதகருக்கு கிடையாது, வேலை செய்யாது அப்படிங்கிறதையும் பராசரர் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காரு. நம்மளும் லாஜிக்கா யோசிக்கணும்ல சரிங்களா. அடுத்ததா பாத்தீங்கன்னா, சூரியன் இருக்கக்கூடிய ராசியிலிருந்து 2வது, 5வது, 8வது மற்றும் 11வது ராசியில் சந்திரன் அமரும் பொழுது அத சமயோகம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம சொன்னோம் பாத்தீங்களா முன்னாடி, இந்த தனம், அப்புறம் செல்வம், அப்புறம் புகழ், அந்தஸ்து, இது எல்லாமே இந்த யோகம் இருக்கக்கூடிய ஜாதகருக்கு சம அளவுல கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. போன இதுல பார்த்தப்பயே அது அதிகமாகவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை, இருக்குது. ஆனா அதை பயன்படுத்த முடியல அப்படின்னு பார்த்தோம். ஆனா இவருக்கு தேவைக்கு அதிகமா இல்லாம தேவைப்படுற அளவுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா. சந்திரனுக்கு 2லயோ அல்லது 5லயோ இந்த மாதிரியான ஜாதகங்கள் நான் பார்த்ததுல பெருசா அவங்க ஆசைப்படாம இருக்கிறத என்னால பார்க்க முடிஞ்சது. அது இயற்கையாகவே அவர்களுக்கு கிடைத்த தன்மையா அப்படிங்கிறது தெரியல. இந்த ஜாதகத்தினால அவருக்கு அந்த தன்மை ஏற்பட்டுச்சான்னு தெரியுது. இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா வாழ பழகணும் அப்படின்னு நான் யாருக்கு சொல்லுவேன்னா, சூரியன் இருக்கக்கூடிய ராசியிலிருந்து 2வது, 5வது, 8வது, 11வது ராசிகளில் சந்திரன் அமைய பெற்றவர்கள் இருப்பதை வைத்து சந்தோஷப்பட கத்துக்கணும். அதிகமா பேராசை கொள்ளக்கூடாது, அதிகமா வேணும் அப்படிங்கிறத நினைக்க கூடாது அப்படிங்கிறத நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதை தான் உங்களுக்கு சொல்றேன். ஃபாலோ பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.
அதே மாதிரி வரிஷ்ட யோகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த வரிஷ்ட யோகம் அப்படிங்கிறது சூரியன் இருக்கக்கூடிய ராசியிலிருந்து 3வது ராசி, 6வது ராசி, 9வது ராசி, 12வது ராசிகள்ல சந்திரன் அமரும் பொழுது இந்த வரிஷ்ட யோகம் ஏற்படுது. இது ஒரு மாதிரி இந்த திடீர் ராஜயோகம் மாதிரி இந்த மாதிரி தான் பலன்களை கொடுக்குது. இந்த வரிஷ்ட யோகம் இருக்கக்கூடிய ஜாதகருக்கு எல்லாமே பரிபூரணமாக கிடைக்கிறது. இந்த வரிஷ்ட யோகம் அப்படின்னு சொல்லும் பொழுது சூரியனுக்கு 3ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 9ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல இந்த சந்திர பகவான் அமரும் பொழுது இந்த வரிஷ்ட யோகம் ஏற்படுது. நம்ம மேற் சொன்ன மாதிரி அனைத்தையும் பரிபூரணமாக முழுமையாக பெறக்கூடிய ஒரு ஜாதகரா இருப்பாரு. இந்த யோகம் மூலியமா அவருக்கு எல்லாமே பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த யோகங்கள் இருக்கு, இப்போ அதம யோகமோ அல்லது சம யோகமோ அல்லது வரிஷ்ட யோகமோ இருக்குது அப்படின்னா நாம என்ன ஜாதகத்துல குறிப்பா பார்க்கணும் அப்படின்னா, பகல் பொழுதுல பிறந்தவர்கள், இரவு பொழுதுல பிறந்தவர்கள், இந்த மாதிரி 2 கேட்டகரியா பிரிச்சுக்கிட்டு, பகல்ல பிறந்த ஜாதகருக்கு சந்திரனுக்கு குருவினுடைய பார்வை இருந்துச்சு அப்படின்னா அவன் தனியாளா இருப்பான், தனிகனா இருப்பான், ஒரு தனிமையா இருப்பான். அதை அனுபவிக்க முடியாத ஒரு கண்டிஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதே போல இரவில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரனுடைய பார்வை சந்திரனுக்கு கிடைக்குது அப்படின்னா அவர் நல்ல சுகவானாக இருப்பான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த யோகங்களை நம்ம ஆய்வு செய்யும் பொழுது இந்த 2 கண்டிஷன்ஸையும் கொஞ்சம் அப்ளை பண்ணி பார்க்கணும். இப்ப குருவினுடைய பார்வை இருக்குதா, பகல்ல பிறந்திருக்கிறாரு, சந்திரனுக்கு குருவினுடைய பார்வை இருக்கா, இரவுல பிறந்திருக்கிறாரு, சுக்கிரனுடைய பார்வை சந்திரனுக்கு இருக்குதா அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துக்கணும். சில பிரச்சனைகள் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ சந்திரனுக்கு 12வது ஸ்தானத்துல அமரும் பொழுது இந்த வரிஷ்ட யோகம் அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யும்? இப்ப 3, 6, 9, 12 அப்படிங்கறதுல வரிஷ்ட யோகம் முழுமையான பரிபூர்ணமான பலன்களை பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு தனுசு ராசியில சூரியன் இருக்கிறாரு. சூரியனுக்கு 12வது ராசி விருச்சகம். அந்த ராசியில போய் இப்ப சந்திரன் அமர்ந்திருக்கிறாருன்னு வச்சுப்போம். அப்ப சந்திரன் அங்க நீச்ச நிலை. அப்ப அந்த வரிஷ்ட யோகம் அப்படிங்கிறது பலன்கள்ல வேறுபடும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுவே மிதுனத்துல சூரியன் இருக்கிறாரு, அதுக்கு 12ஆம் இடம் ரிஷபம், அதுல சந்திரன் அமர்றாரு அப்படின்னா அங்க உச்ச சந்திரனா இருப்பாரு. அப்ப இந்த 2த்துக்கும் வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஒரு யோகத்தை ஆய்வு பண்ணும் போது என்ன மாதிரியான கிரக நிலைகள் என்னென்ன காம்பினேஷன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் பலன்கள் எப்படி இருக்கும், அந்த ஜாதகரால அந்த யோகத்தை அடைய முடியுமா அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இந்த தகவல் உங்களுக்கு புதுசா இருந்துச்சா, இந்த யோகங்கள் பத்தி நீங்க இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், பாய்.